அந்த வேத வசனத்தை நான் கருத்தா வாசிக்கும் போது, காலைதோறும் உட்கார்ந்து நேரம் எடுத்து பகல்ல இரவுல வாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தை ஆன் பண்றேன். அந்த வெளிச்சத்தை ஆவியானவர் ஆன் பண்றாரு. அந்த வெளிச்சம் என் ஆத்துமா மேல இறங்குது. அந்த வெளிச்சம் சொல்லுது, இங்க பாரு, இங்க பாரு, ஒழுங்கின்மை இங்கெல்லாம் இருக்குது பாரு, இங்கெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்குது பாரு, இங்கெல்லாம் வெறுமையா இருக்குது பாரு, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணு. உடனே அந்த வெளிச்சம் சொல்லுது, நான் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன், அந்த வெளிச்சம் என்னோட அப்படியே ஆத்மாக்குள்ள வருது, என்கிட்ட இருக்கிற ஒழுங்கின்மையை சொல்லுது. அந்த வெளிச்சம் என் ஆத்மாக்குள்ள வந்து சொல்லுது, நிரப்பப்படாம வெறுமையா இருக்குதுப்பா, இந்த காரியத்தினால உன் ஆத்மா நிரப்பப்படணும். ஆமே, நீ கஞ்சா பயலா இருக்கிற. ஆமேன். உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் என்ன, நீனு கனம் பண்ண மாட்டேங்கிற, எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன்ற, எல்லாத்தையும் வயிற்றுல போடுற, எல்லாத்தையும் வேற வேற பொருளை வாங்கி எல்லாத்தையும் அலங்கரிச்சுட்டு இருக்கிற. வாழ்க்கையில அந்த வெறுமையா இருக்குதுப்பா. கொடு கொடு, ஏழைகளுக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு, தேவையுள்ள காரியங்களுக்கு கொடு, ஊழியங்களுக்கு கொடு. கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்திகளால் தன்னை தாங்கினவர்கள், இயேசுனுடைய ஊழியத்தை ஆஸ்திகளால் தாங்கினவர்கள் அவரை பின்பற்றினார். ஸ்திரீகளில் அநேகர் ஆஸ்திகளால் இயேசுனுடைய ஊழியத்தை தாங்கினார். ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, எதெல்லாம் இல்லாம இருக்குதோ, வெறுமைனா எது இருக்கணுமோ அது இருக்கணும், எது இருக்க வேண்டுமோ அது இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வெறுமை. ஆண்டவரே, எனக்கிட்ட இருக்க வேண்டியதை இருக்கும்படி உருவாக்குகிறதற்காக சங்கீதம் 119, 105 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேதமாகிய அந்த வெளிச்சத்தை, வசனமாகிய வெளிச்சத்தை என் உள்ளத்துல தேவன் அடிக்கிறாரு. இப்போ ஒவ்வொன்னா தேவன் கத்துத்தரார். அப்ப இந்த வேதத்தை எடுத்து ஜபத்தோடு, ஆண்டவரே, சங்கீதம் 119, 18 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும்.